வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். முதலில் நாம் தமிழர் கட்சி உட்பட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த சுமார் 3000 பேர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைகின்றனர். விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், எந்தெந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் தற்போது திமுகவில் இணைகின்றனர்? விவரங்கள். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்டோர் உட்பட 3000 பேர் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் இணைப்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. தற்பொழுது இந்த விழாவில் கலந்து கொள்ள முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். கலைஞர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் ஏறக்குறைய நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 2000க்கு மேற்பட்டவர்களும் அதேபோல மற்ற கட்சியைச் சேர்ந்த 1000 பேர் என ஒட்டுமொத்தமாக 3000 பேர் தங்களை இன்றைய தினம் திமுகவில் இணைத்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக ஒரு மண்டல செயலாளர், 8 மாவட்ட செயலாளர்கள், 5 ஒன்றிய செயலாளர்கள், 6 தொகுதி செயலாளர்கள், 3 ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், 6 பேர் நாம் தமிழர் கட்சி சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 2000க்கு மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்று ஒரே நாளில் விலகி திமுகவில் இணையக்கூடிய அந்த இணைப்பு விழாவானது நடைபெறுகிறது. தொடர்ந்து பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வரக்கூடிய நிலையில் அந்த கருத்தில் உடன்படாமல் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களை பலரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக தொடர்ந்து கடிதம் அளித்து வந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தங்களை திமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடிய விழா தற்பொழுது கலைஞர் அரங்கத்தில் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் முன்னிலையில் இந்த தங்களை திமுகவில் அவர் இணைத்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர், தருமபுரி, கடலூர், சேலம், திருநெல்வேலி, ராமநாதபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள், குறிப்பாக 8 மாவட்ட செயலர் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஒரே நாளில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருப்பது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது பெரியார் குறித்த கருத்தில் சீமான் கூறி வரக்கூடிய கருத்தில் உடன்பாடு, அதாவது அதில் உடன்படாமல் இந்த தங்களை நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிக் கொண்டு திமுகவில் இணைத்துக் கொள்வதாக அவர்களிடம் பேசும்போது அவருடைய கருத்தாக உள்ளது. கோகுல், பிற கட்சிகளை சேர்ந்தவர்களும் தற்போது திமுகவில் இணைகின்றனர். அவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? குறிப்பாக அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் தங்களை இன்றைய தினம் திமுகவில் இணைத்துக் கொள்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 2000 பேரும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஒரு 1000 பேரும் மொத்தமாக 3000 பேர் இன்று இந்த இணைப்பு விழாவில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. முதலமைச்சர் சற்று முன்பு அண்ணா அறிவாலயம் வருகிறார். அதேபோல உடன் துணை முதலமைச்சரும் வந்திருக்கிறார். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏற்கனவே விலகி தற்பொழுது மாணவர் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தியுடைய ஏற்பாட்டில் இந்த நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் பலரும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி தான் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக பெரியார் குறித்து பல்வேறு கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறி வரக்கூடிய நிலையில் அந்த கருத்துக்களில் உடன்படாத நபர்களை ஒருங்கிணைத்து இந்த இணைப்பு விழாவை ராஜீவ்காந்தி நடத்தி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து பலரும் பல்வேறு கருத்துக்களில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்தாலும் ஒரே நேரத்தில் 2000 பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருப்பது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மோனிஷா, நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களும் தற்போது திமுகவில் இணைய உள்ளார்கள். இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் தமிழர் கட்சியில்? நிச்சயமா இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்போது இது எங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆலமரமாக வளர்ந்து வருவதாகவும் அதில் கிளைகள் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போனால் அதில் மீண்டும் கிளைகள் இலைகள் எல்லாம் உதிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். ஆனால் ஒரே நேரத்தில் 8 மாவட்ட செயலாளர்கள், 6 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 3 வேட்பாளர்கள், அதே போல ஒரு மண்டல செயலாளர் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருப்பதும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சிலரும் இந்த பெரியார் கருத்தில் உடன்படாமல் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் அந்த கட்சியிலிருந்து 2000க்கு மேற்பட்டோர் விலகி தற்பொழுது திமுகவில் இணைந்திருப்பது, குறிப்பாக ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி இடையே நேரடி போட்டி நிலவக்கூடிய இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலரும் திமுகவில் இணைந்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
கோகுல், தற்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் விலகுகின்றனர். அது மட்டுமில்லாமல் பெரியார் குறித்த சர்ச்சை கருத்துதான் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டாலும் பிரபாகரனுடன் இருக்கும் அந்த போட்டோஷாப் விவகாரமும் இதில் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறதா? நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு பல நிர்வாகிகள் பலரும் ஏற்கனவே விலகி சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து, அந்த கட்சியில ஏற்கனவே சீமானோடு ஏற்பட்ட அந்த கருத்து முரண்பாடு காரணமாக நேரடியாக தலைமையை அணுக முடியவில்லை. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கலந்து ஆலோசிப்பதிலே தலைமை தனிச்சையாக முடிவெடுக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இதுவரை கட்சியிலிருந்து விலகி வந்தவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. தற்பொழுது விலகி இருக்கவர்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, பெரியார் குறித்து தற்பொழுது சீமான் எடுத்துக்கக்கூடிய கருத்து நிலைப்பாட்டில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எப்படி தமிழ் தேசிய முக்கியமோ அதே போல தமிழகத்தை பொறுத்தளவு, திராவிடத்தை பொறுத்தளவு சமூக நீதி என்ற அடிப்படையில் பெரியாரை வைத்துதான் பல முன்னேற்றங்கள் நடந்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பலரும் கூறி வந்த நிலையில தற்பொழுது அதற்கு எதிர் நிலைப்பாடை தலைமை எடுக்கும் போது அதில் உடன்படாமல் கட்சியிலிருந்து விலகுவதாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க. ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்டோர், அதாவது ஏற்கனவே சொன்னது போல 8 மாவட்ட செயலர்கள் ஒரே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருப்பது இதற்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதே போல பிரபாகரன் குறித்து பல்வேறு புகைப்படம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது பெரியார் குறித்தும் அவர் சர்ச்சை கருத்துக்கள் பேசி வரக்கூடிய நிலையில மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் ஏற்கனவே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில மாவட்ட நிர்வாகிகள் கட்சியிலிருந்தே விலகி இருப்பது ஒரு முக்கியமாக ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பெரியாரிய தொண்டர்கள், பெரியார் இஸ்லாம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே அந்த கருத்துக்கு உடன்படாமல் கருத்திலிருந்து விலகி தற்பொழுது கட்சியிலிருந்தே விலகக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதாக அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. கோகுல், தற்போது ஈரோடு இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கு. இதுல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக மோதிக்கொள்கின்றனர். தற்போது ஈரோட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் யாரேனும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறார்களா? நிச்சயமாக பல்வேறு மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் விலகி இருக்காங்க. குறிப்பாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அங்கிருந்து விலகி இருக்காங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக களத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில பெரியார் குறித்து பல கருத்துக்களை சர்ச்சைக்குரிய வகையில் சீமான் பேசி வரக்கூடிய நிலையில அந்த கருத்தில் உடன்படாமல் தங்களை கட்சியிலிருந்து விலக்கிக் கொண்டு திமுகவில் இணையக்கூடிய இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலரும் கட்சியிலிருந்து விலகுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஈரோடு மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளும் தொண்டர்களும் திமுகவில் தங்களை நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிக் கொண்டு திமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய வருகை தந்திருக்காங்க. முன்ஷா